வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்த அரசியலையும் மாற்றப்போகும் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவிற்கு எதிராக ஆட்சியை அமைக்கக்கூடிய வகையில் 234 தொகுதிகளில் தற்பொழுது முதற்கட்ட வேட்பாளர்கள் யார் மற்றும் யார் வேட்பாளரை அறிவிப்பார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் தாவேகாவின் வேட்பாளர்கள் இவர்தான் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது முற்றிலும் தவறானது. உண்மையான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களம் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. வரும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என அனைத்து கட்சிகளும் தங்கள் பணிகளை தீவிரப்படுத்தியும் வருகின்றன. இந்த வேகமான சூழலில் ஒரு புதிய கட்சி குறித்து மிக முக்கியமான தகவல்கள் தற்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நமது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிக்கப் போவது பரவிய ஒரு தகவல் மற்றும் அதற்கு அந்த கட்சி கொடுத்திருக்கும் அதிகாரப்பூர்வமான விளக்கம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பேசப்போகிறோம். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பணிகளும் மக்கள் பணியில் தீவிரம் காட்டி வரும் நடிகரும் தலைவருமான விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் சளைக்காமல் செயல்படுகிறது. கட்சி நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனைகளும் தேர்தல் வியூகமும் அமைத்து புதிய பொறுப்பாளர்களை நியமித்தல் என பல நடவடிக்கைகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியல் பயணத்தை தொடங்கிய உடனே மற்ற கட்சிகளுக்கு இணையதாக தேர்தல் பணிகளில் தாவேகாவும் அதிக ஈடுபாடு காட்டி வருவதையும் நம்மால் கவனிக்க முடிகிறது. பரவிய முக்கிய தகவல் என்ன என்று பார்க்கும் பொழுது, அரசியல் சூழலில்தான் ஒரு முக்கியமான தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசத் தொடங்கியது. தமிழக வெற்றி கழகம் அதன் முதல் கட்ட வேட்பாளர்களை நேற்று அறிவிக்கப் போவதாக செய்திகள் வைரலாக பரவியது. சில முக்கியமான தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்று தலைவர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளது என்றும் தகவல்கள் காட்டுத்தீ போல் பரவியது. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் ஒரு விதமான எதிர்பார்ப்புகளும் நிலவியது. திருச்செங்கோடு தொகுதி குறித்து வதந்தி பரவிய தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் பெயர் அதிக முக்கியத்துவம் பெற்றது. அதுதான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி. இந்த திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடப் போகும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்று அறிவிப்புகள் வெளியாகும் என மிகவும் உறுதியான தகவல் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அறிவிப்பு வதந்திகள் எதிர்பார்ப்புகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை இப்பொழுது அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்தும் வதந்திகள்தான், யாரும் அதை நம்ப வேண்டாம், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த அறிவிப்பு என்று தலைமை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி வேட்பாளர்கள் குறித்து எந்தவிதமான அறிவிப்பையும் நாங்கள் வெளியிடவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான் அதை வெளியிடுவார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை உறுதி செய்ய முடியும். மற்றவர்கள் யார் கூறினாலும் அது முற்றிலும் தவறானது. வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்றால் தற்பொழுது தாவேகாவில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு தலைமை மிக தெளிவாக விளக்கமும் அளித்துள்ளது. தற்பொழுது நடைபெற்று வருபவை வேட்பாளர் அறிமுக நிகழ்வுகள் அல்ல, மாறாக அவை தொகுதி வாரியான பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டங்கள் மட்டுமே என்றும் புஷ்யானந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். இது கட்சிக்கு கட்டமைப்பு ரீதியாக பலம் சேர்க்கும் பணி என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். வேட்பாளர்களை அறிவிக்கும் முறை எப்பொழுது வரும், எந்த முறையில் அது நடைபெறும் என்பதை தாவேகா தலைமை இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடும் என்றும், வேட்பாளர் அறிமுகம் குறித்த தகவலும் முறைப்படி தலைவர் விஜய் அவர்கள்தான் அறிவிப்பார் என்பதையும் தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் சரியான வேட்பாளர்கள், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். தலைவர் என்ன கூறுகிறாரோ அதுபடி நடக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், திருச்செங்கோடு உள்ளிட்ட தொகுதிகளுக்கான தாவேகா வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் முற்றிலும் வதந்தி. வேட்பாளர்களை களமிறக்கும் பொறுப்பு நேர்காணலுக்கு பின் தலைவர் விஜய் மட்டுமே அதை உறுதி செய்வார், திட்டவட்டமாக அறிவிப்பார். இதுபோன்ற அரசியல் கள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.